மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மேக்ரோன் தாங்க. அண்ட் இதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் இனி போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அண்ட் இந்த தண்ணியில் தான் நம்ம மேக்ரோனை வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். ஏன்னா கொதிச்ச பிறகு நம்ம மேக்ரோன் போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல டெக்ஸ்சரில் மேக்ரோன் பாயில் ஆகி கிடைக்கும். ஸோ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். அப்படியே இதோட கொஞ்சம் ஆயிலும் நான் சேர்க்க போகிறேன். எதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும், நம்மளுக்கு மேக்ரோன் வெந்து ஒட்டாமல் கிடைக்கும். ஸோ இப்போது 1 கப் மேக்ரோனை நான் உள்ளே சேர்க்க போகிறேன். நீங்கள் என்ன ஷேப் மேக்ரோன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷெல் அந்த ஷேப்பில் உள்ள மேக்ரோன் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு வேகிறத பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அப்போவே உங்களுக்கு இது பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு தேவையான சிக்கனை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 4 பீஸ் சும்மா போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும். ஸோ நான் போன்லெஸ் பீசஸ் வந்து 4 பீஸ் பெரிய பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்க்கிறேன். இப்போ இதில் சிக்கனுக்கு பாயில் பண்ண தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும், நல்லா பாயில் ஆயிரும். ஸோ அதுக்கு சைடில் வந்து நம்ம மேக்ரோன்லாம் பாயில் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இந்த சுடு தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ நார்மல் வாட்டரில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பண்ணாலும் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு மேக்ரோன்ஸ். ஸோ வாங்க நம்ம சிக்கனை பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வத்திடுச்சு. ஸோ இது நல்லா சுத்தமாகவே தண்ணி இல்லாத அளவுக்கு வத்துற வரைக்கும் இதை சூடு பண்ணுங்கள். நல்லா வத்துட்டும் தண்ணி. ஸோ ஒன்ஸ் தண்ணி வத்திடுச்சு அப்படின்னா நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிரும். இதை நல்லா ஆற விட்டுறணும். நம்ம பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு தான் நம்ம பிக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளால நம்ம ஆனியன் அந்த மசாலாக்கு தேவையானது ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பேன் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் சிக்கன்ல இருந்து லெஃப்ட் ஓவர் மசாலாஸும் மிக்ஸ் ஆகிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் எனக்கு. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதில் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்க்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கிறேன். அண்ட் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், பட் ரொம்ப நல்லா இருக்கும் அது சேர்த்திங்க அப்படின்னா. அண்ட் உங்ககிட்ட மேகி மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். இதை இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா மசாலாஸ்லாம் கம்பைன் ஆகட்டும். பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆனியன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மசாலா போட்டு பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சிக்கன் ஆறிடுச்சு. இதை நான் பிக்க போகிறேன். இப்போது குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக பிச்சுக்கணும். அதனால தான் நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுக்கிறோம். ஸோ பாருங்கள், நம்ம எல்லா சிக்கனையும் பிச்சு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் முட்டை சேர்த்து அதை நல்லா அடிச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை சேர்க்க போகிறேன்.
இதை இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அதோட உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் பெப்பரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். நல்லா அதை அடிச்சுக்கோங்க. இப்போது உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது சைடில் கியூப் சீஸ் நான் 2 எடுத்து இதை துருவி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துருவிக்கோங்க எடுத்து. பாருங்கள், எல்லாத்தையும் நான் துருவிட்டேன். இப்போது நம்ம அடித்து வச்ச முட்டையில் இதில் கொஞ்சம் சீஸை போட்டு நல்லா கலக்கிப்போம். கொஞ்சம் சீஸ் நான் தனியாக வச்சுக்கிறேன் கடைசியில் சேர்த்து இது பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியனும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் மயோனைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச சிக்கனையும் சேர்த்துடுறேன். பாருங்கள், நல்லா கம்பைன் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்த மேக்ரோனை சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து மேக்ரோன் சேர்த்த பிறகு ரொம்பவே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி மேக்ரோன்ஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாயில் பண்ணதில். ஸோ அது பிஞ்சிரும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஸோ இப்போ இதில் நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வந்து பாயில் பண்ணி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்கெட் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹைலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ஒரு தவா வைக்க போகிறேன். அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். பாருங்கள், ஸோ இதில் ஆயில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயிலை. ஸோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அப்படியே நார்மலாக ஸ்டவ்வில் விட்டுருங்க, ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போது இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மேக்ரோன் மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, ஆட் பண்ணிட்டேன் நான். இதை இப்படி ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ இதை மூடி வைக்க போகிறோம். இது இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிட போகிறேன். நீங்கள் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வைக்கலாம் இதை. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண டைம்லேயே எக்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். அப்படி எக்ஸ் எல்லாம் குக் ஆகலை, ரா ஸ்மெல் வருது அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சீஸ் கார்னிஷ் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ரெடி ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மேக்ரூன் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம பண்ணோம். உங்களுக்கு பார்த்த பிறகே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூடாகவே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதுக்கு மேலே சர்வ் பண்ண போகும்போது டொமேட்டோ சாஸ், மயோனேஸ் அண்ட் வந்து சீஸ் நல்லா கார்னிஷ் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.